இந்த saree பார்த்துட்டிங்கன்னா நல்ல டார்க் க்ரீன் வித் எல்லோயிஷ் க்ரீனோட பார்டர் இருந்தது. நல்லா பெரிய பார்டராக இருந்தது. saree ஃபேன்சி saree மாதிரி இருந்தது. அங்கங்கே மோட்டிவ் டிசைனும் இருந்தது. இந்த சாரீக்கு நாங்கள் ஆரி ஒர்க் பண்ணியிருக்கோம். ப்ளவுஸ் பார்க்க நல்லா ரிச் லுக்கில் இருந்தது. ஏன்னா ஸ்லீவ் ஃபுல்லாகவே ஹெவி ஒர்க் பண்ணியிருக்கோம். ஃபுல் ஸ்லீவ் ஒர்க் பண்ணியிருக்கோம். அண்ட் நெக் போர்ஷன் பார்த்துட்டிங்கன்னா சிம்பிளாக பார்டர் ஒர்க் மட்டும் கொடுத்துட்டு புட்டாஸ் டிசைன் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இது ஃப்ரண்ட் போர்ஷன். இன்சைடில் பார்த்துட்டிங்கன்னா எங்கேயுமே ரா எட்ஜஸ் இல்லாமல் பெல்ட்டில் ஃபுல்லாக கன்சீல் பண்ணிவிட்டு ஷோல்டர்லேயும் எங்கேயுமே ரா எட்ஜஸ் இல்லாமல் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கும் இது மாதிரி ட்ரெஸ்ஸஸ் கஸ்டமைஸ் பண்ணுறதாகட்டும், ஆரி ஒர்க் பண்ணுறதாகட்டும் எதுவாக இருந்தாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்தியா ஃபுல்லாகவே ஆர்டர் எடுத்து செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். இது போக நம்மக்கிட்ட ஆரி ஆன்லைன் கிளாஸஸும் அவைலபிளாக இருக்குது. எல்லாமே ரீசனபிளான ப்ரைஸில் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இப்போ வாங்க 2 டைப் ஆஃப் பீட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி இந்த டிசைன் நார்மல் நீடில் எப்படி கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி வெல்கம் யூ ஆல் டு சாண்டிஸ் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட். நார்மல் நீடில் த்ரெட்டு டபுளாக போட்டு எடுத்துக்கோங்க. சரி ஸ்டிச்சோட ஸ்டார்டிங்கில் த்ரெட் மேலே எடுத்துகிட்டு தேவையான அளவுக்கு சுகர் பீட் ஆட் பண்ணிவிட்டு சுகர் பீடோட எண்டிங்கில் நீடில் கீழே இன்சர்ட் பண்ணணும். த்ரெட்டை நல்லா டைட் பண்ணிக்கோங்க. சுகர் பீட் லைன் ஸ்டார்டிங்கில் 2 பீட்ஸ் விட்டுட்டு பீடை ஒட்டின மாதிரியே நீடில் மேலே எடுத்து ஆப்போசிட் சைடில் திரும்ப கீழே இன்சர்ட் பண்ணணும். இதே மாதிரி 2 பீட்ஸ் ஒன்ஸ் பேக் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸ்டிச்சஸ் எல்லாமே டைட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. பீட்ஸ் எங்கேயுமே லூஸாக மூவ் ஆகக்கூடாது. எண்டிங்கில் 3 பீட்ஸ் மட்டும் இருக்குது அப்படின்னா 2 பீட்ஸ் விட்டுட்டு சிங்கிள் பீட்க்கு மட்டும் தனியாக ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. 3 பீட்ஸை அப்படியே விட்டிங்கன்னா பீட்ஸ் வந்துட்டு டைட்டாக இருக்காது. இதே மாதிரி ஃபுல்லாக போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அடுத்து சுகர் பீடை ஒட்டின மாதிரியே நீடில் மேலே எடுத்துகிட்டு தேவையான அளவுக்கு 3 mm பீட் ஆட் பண்ணிவிட்டு பீடோட எண்டிங்கில் நீடில் கீழே இன்சர்ட் பண்ணிவிட்டு லைனோட ஸ்டார்டிங்கில் 1 பீட்ஸ் ஒன்ஸ் பேக் ஸ்டிச்சஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணுறோம். இந்த பீட் பெரிய சைஸில் இருக்கிறதால 1 பீட் 1 ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. அப்போ தான் அது மூவ் ஆகாமல் இருக்கும். இதுலேயே இன்னொரு மெத்தடும் இருக்குது. நமக்கு தேவையான லென்த்துக்கு ஃபுல்லாக பீட்ஸ் த்ரெட்டில் லோட் பண்ணிவிட்டு கீழே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு பீட்ஸை ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பேக் ஸ்டிச்சஸ் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்த ப்ளவுஸில் நாங்கள் கஸ்டமருக்கு ஆரி ஒர்க்கில் பண்ணுறதால நாங்கள் அந்த மாதிரி பண்ணலை. உங்களுக்கு வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இந்த லைன் ஃபுல்லாகவே கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். 3 mm பீடை ஒட்டின மாதிரியே நீடில் மேலே எடுத்துகிட்டு சுகர் பீட் தேவையான அளவுக்கு லோட் பண்ணிவிட்டு பீடோட எண்டிங்கில் நீடில் கீழே இன்சர்ட் பண்ணி இதுக்கும் பேக் ஸ்டிச்சஸ் போட்டு இந்த லைன் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ சுகர் பீட் 3 mm பீட் சுகர் பீட் இந்த 3 லைன்ஸோட இந்த பார்டர் கம்ப்ளீட் ஆயிரும். இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இது மாதிரி டிசைன் ட்ரா பண்ணி எடுத்திருக்கேன். டிசைனோட ஒரு எண்டிங்லேருந்து நீடில் மேலே எடுத்துகிட்டு சுகர் பீட் தேவையான அளவுக்கு லோட் பண்ணிவிட்டு அந்த கர்வ் ஷேப்பில் வச்சு பாருங்கள். அதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் பீடு எடுத்துகிட்டு பீடோட எண்டிங்கில் நீடில் கீழே இன்சர்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பீட்ஸ் மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக பேக் ஸ்டிச்சஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே இருக்க ஷேப்ஸ்லையும் சுகர் பீட்ஸ் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்லீவ் ஃபுல்லாமே இந்த டிசைனில் ஃபுல்லாக சுகர் பீட்ஸ் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அந்த டிசைனோட சென்டர்லேருந்து த்ரெட் மேலே எடுத்துகிட்டு 1 2 3 சுகர் பீட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு ஒரு நம்பர் 3 பீட் அண்ட் திரும்ப சுகர் பீட் ஆட் பண்ணிவிட்டு எல்லா பீட்ஸையும் நல்லா டைட் பண்ணிவிட்டு எண்டிங்கில் நீடில் கீழே இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இது பார்க்க ஒரு ஹேங்கிங் டிசைன் மாதிரி இருக்கும். ஆனால் ஹேங்கிங் மாதிரி ஷேக் ஆகாமல் இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸ்டார்டிங்கில் இருக்க சுகர் பீடுக்கு மட்டும் பேக் ஸ்டிச்சஸ் போட்டுட்டு திரும்ப 3 mm பீட் அண்ட் ஒரு சுகர் பீடை விட்டுட்டு ஒரு பேக் ஸ்டிச்சஸ் போடுங்க. இப்போ பார்த்துட்டிங்கன்னா மேலே ஒரு 2 சுகர் பீட்ஸ் மட்டும் ஸ்டிச்சஸ் இல்லாமல் இருக்கும். அது அப்படியே இருந்தாலும் டைட்டாக தான் இருக்கும். அதுக்கு பேக் ஸ்டிச்சஸ் போட வேணாம். நம்ம பீட்ஸ் எங்கேயுமே மூவ் ஆகாமல்
நல்லா டைட்டாக இருக்கணும், அப்போ தான் பார்க்க நீட்டாக இருக்கும். ஸோ எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்த்துட்டிங்கன்னா இதுதான் இதோட ஃபைனல் லுக். சுகர் பீட் அண்ட் நம்ம 3 பீட் மட்டுமே யூஸ் பண்ணி இவ்வளோ கிராண்டான ப்ளவுஸ் டிசைன் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ டோட்டலாகவே 2 டைப்ஸ் ஆஃப் பீட்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுவும் ஆரி ஒர்க் இல்லாமல் நார்மல் நீடில் மட்டுமே யூஸ் பண்ணி இந்த கிராண்ட் டிசைன் நீங்களே உங்களோட ட்ரெஸ்ஸஸ்க்கு கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிசைன் நார்மல் நீடிலில் மட்டும் இல்லைங்க, ஆரி ஒர்க்கில் எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.